இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எம்எஸ் அக்வாரியம்ல கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கியிருந்தோம். அது கூடவே நம்ம ஒரண்டாங்கோல் ஃபிஷ்ஷும் வாங்கியிருந்தோம். 2 ரெட் கேப் 2 லைனைட். இப்போ இது வந்து குவாலிட்டியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஆங்கர் வார்ம்ஸ் இருக்கு, ரெட் ஸ்பாட் இருக்கு. நம்ம குவாலிட்டி இல்லைனாலும் நம்ம வாங்கி எடுத்துட்டு போய் நம்ம இதை ட்ரீட் பண்ணி நம்ம இதை குவாலிட்டியாக மாற்ற போகிறோம். அதை நம்ம எப்படி பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோ. அதோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோவில். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபிஷ்ஷை ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு டப் செட்டப்பில் அக்வாமேட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் குவாரண்டைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் அக்வாமேட் பண்ணிடலாம். பண்ணி முடிச்சதும் நம்ம குவாரண்டைன் பண்ணணும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போடுறேன். அந்த வீடியோ ஒரே நாளால் முடியாது, இது நிறைய மந்த்ஸ் எடுத்துக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குவாரண்டைன் ப்ராசஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் எங்கெங்கெல்லாம் ஆங்கர் வார்ம்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரெட் ஸ்பாட் எங்கெங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். வேறு ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பொறுமையாக நம்ம ஃபிஷ்ஷு இதில் நான் அவங்களுக்கு பார்க்க ஹார்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை சாஃப்டாக தான் பிடிச்சிட்ருக்கேன். அதை நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நல்லா செக் பண்ணிக்கணும். ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது அண்டு நிறைய ஸ்பாட் இருக்குது. இதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆங்கர் வார்ம்ஸ் நிறைய இருந்திருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் விற்றுருக்காங்க போல். நம்ம பெட் ஷாப்கே சென்னையிலேருந்து தான் எப்படியோ வரும், அங்கே சென்னையில் இருக்கவங்களே அப்படி தான் பண்ணியிருக்காங்க போல். ஸோ நிறைய எடுத்த இடம்லாம் தெரியுது. அண்ட் தென் சிலதை விட்டு வச்சுருக்காங்க, அதுவும் தெரியுது. ஆங்கர் வார்ம்ஸ் ஒரு 2 ஆங்கர் வார்ம்ஸ் 2 மீனில் இருக்குது. மிச்சம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்பாட்லாம் தெரியுது. இப்போ நான் பண்ணுறல அந்த இடம் வந்து ஆங்கர் வார்ம் இருந்து அதை எடுத்துருக்காங்க. அந்த ரத்தம்லாம் அப்படியே இருக்குது. அண்டு நிறைய ஒரு மாதிரி பிசுப்பாக இருக்கும். அதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஃபிஷ்ஷை வந்து கண்டிஷன் பண்ணணும். அண்ட் நீங்கள் இந்த ஆங்கர் வார்ம் இதோ இங்கே தான் இருக்குது, அதோட கில்ஸுக்கு கீழே இருக்குது. அதை எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ரத்தம் வரதான் செய்யும் எப்படியோ, ஆனால் ரொம்ப ஹார்ஷாக எடுத்துட்டிங்கன்னா அது உடம்புக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அந்த ஆங்கர் வார்ம் என்னென்னா ஆங்கர் மாதிரி இருக்கும். லைக் என்ன சொல்லுவாங்க தமிழ், இந்த கப்பலெல்லாம் நிறுத்தும்ல, நங்கூரம். எஸ், அதில் வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் எப்படி உள்ளே போய் மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்டு வெளியில் வராது, கல்லில் குத்திட்டு இருக்கும், அந்த மாதிரி இது உடம்புக்குள்ளே 2 போய் இருக்கும் வேற மார்க் மாதிரி. அதை எடுக்கும்போது அதை வலிக்கும், ரத்தம் வரும். ஸோ பொறுமையாக எடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து அவ்வளோதான், ஸ்ட்ரெஸ்ஸில் இறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேண்டில் வித் கேர். இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணணும். ஃபிஷ் லீஸ் இருக்கா, உனி அது கூட இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக ஒன்றா இருக்கான்னு பாருங்கள். இந்த ஹெட்டிலெல்லாம் இருந்திருக்கு, அதை எடுத்திருக்காங்க. அதனால் வந்து ரெட் ஸ்பாட் மாதிரி இருக்குது, உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது. நான் அதெல்லாம் ஒன்றா பார்த்து பொறுமையாக செக் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம கையில் தான் எடுத்தாகணும், வேறு எந்த மெடிசனும் இதை கொள்ள முடியாது. அண்ட் நீங்கள் இதை எடுத்துகிட்டு தொட்டிக்குள்ளேயும் போட்டக்கூடாது, அது உள்ளே இருந்து திருப்பி கூட போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் அது குட்டி போட்டுருச்சுன்னா அவ்வளோதான், நிறைய குட்டி போட்டுரும். அது நிறைய கொஞ்ச நாள்லேயே அந்த குட்டியிலேருந்து வெளியே வந்துட்டு எல்லாம் மல்டிப்ளை ஆகிட்டு ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ இதில் நம்ம 4 வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் 1 நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்ம அதையும் எடுத்து டேங்க்கில் போட்டுற முடியாது. 4மே வாங்கிட்டோம்னா 4 ஒன்றா தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஒன்றா தான் குவாரண்டைனும் பண்ணணும். நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, ஏன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அந்த ஆங்கர் வார்ம்ஸ் இல்லைன்னா உனி ஏதாவது இருக்கும். நீங்கள் அதை எடுத்து உங்கள் தொட்டியில் போட்டிங்கன்னா உங்கள் தொட்டியில் போட்டதும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது, அப்புறமா வளர்ந்து அது குட்டி போட்டு அதுக்கு எல்லாத்தையும் டேங்கே ஸ்பாயில் பண்ணுறோம். எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறேன், ஆல்ரெடி நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். ஹோல் டேங்க்கையும் நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், அது முட்டையை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபிஷ்லேயும் உட்காந்து பொறுமையாக எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது குட்டி போட்டால் 100 கணக்கில் போட்டுரும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ நீங்கள் இதை பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். நான் பண்ணும்போது எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா எல்லாத்தையும் பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் எடுக்கிறத பார்த்து தான் இருக்கீங்க. இதை நான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் அதுவும் இதை போட்டு கொடுமைப்படுத்துகிற மாதிரி. பட் நான் அதோட நல்லதுக்கு தான் பண்ணுறேன். இதை நீங்கள் ஃபிஷ் ஹாபி, அதை ஃபிஷ் கீப்பர் இந்த மாதிரி இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அப்படி தான் நினைப்பீங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கவங்களுக்கு நான் பண்ணுறது கரெக்டுன்னு தெரியும். அண்ட் தென் இதெல்லாம் பொறுமையாக எடுத்து முடிச்சுட்டு நம்ம என்ன போகிறோம்னா குவாரண்டைன் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம எப்போவுமே எப்படி பண்ண போகிறோம் குவாரண்டைனும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் மெத்திலின் ப்ளூ அண்ட் தென் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் சேஞ்ச், இதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு 5 நாளைக்கு பண்ண போகிறோம். டெய்லி 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு 2 ட்ராப் 3 ட்ராப் மெத்திலின் ப்ளூ போட போகிறோம். ஃபர்ஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம 4த்தையும் செக் பண்ணி முடிச்சாச்சு. அதில் 1 மட்டும் எதுவுமே இல்லாமல் இருந்தது. அந்த லைனைடு வந்து ரெட் கேப் 2த்துக்குமே இருந்தது. அண்ட் இன்னொரு லைனைடுக்கு உடம்புல ஆங்கர் வார்ம் இருந்தது. அண்ட் ரெட் ஸ்பாட் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் இப்போ குவாரண்டைன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி டெய்லி செக்கும் பண்ணணும். டெய்லி அந்த ஆங்கர் வார்ம் ஏதாவது வந்திருக்கா, குட்டியாக இருக்கா, ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் குட்டியாக கூட இருக்கும்.
ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தே ஆகணும். இப்போ நம்ம மெத்திலின் ப்ளூ ஊற்றியாச்சு. என்னடா இவ்வளோ ஊற்றுறான்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து நான் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றி குவாரண்டைன் பண்ணுவேன். அண்ட் தென் நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 ட்ராப் 3 ட்ராப் தான் ஊற்றுவேன். ஏன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கிடையாது, அவ்வளோ டல்லாக கிடையாது, ஆக்டிவாக தான் இருக்குது. அதனால் நம்ம கம்மியாக தான் ஊற்றணும். அண்ட் தென் கல்லுப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஆக்சிஜன் மோட்டர் ஒரு பம்பில் செட் பண்ணி ஆஸ்டோனில் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ அதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப தேவை. அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாக்காக நான் இதில் ஓல்டு வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இப்போது அப்டேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. டெய்லி நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷஸ் நான் எப்படி ஆக்டிவ் ஆக்கிட்டேன், எப்படி க்யூர் பண்ணிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க.